அப்பா பேர் என்ன பேர் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தில் அவர் பேர் என்னன்னு சொல்லி அப்படி சொன்னே சொல்லியிருக்கலாம்ல. சொன்னே சொல்லியிருக்கலாம்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம்னா அவர் பேர் என்னன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறவர். சொல்லுங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம ஏன் வாய்க்கால் இருக்கக்கூடாது? செவப்படுங்களேன். உங்க வழியை செவப்பட்டா இன்னொருத்தர் அதில் நடப்பான். இன்னொருத்தருக்கு அது நீர் பாய்ச்சப்படும். வேதம் சொல்லுது, நீர் பாய்ச்சுகிறவனுக்கு நீர் பாய்ச்சப்படும், கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறதுனாலே நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். திருச்சபைக்கு கொடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு. நான் சபை கொடுக்கறத பத்தி பேசுறதே கிடையாது. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போட்டுமா? பிரைஸ் காட். சபைக்கு கொடுக்கணுங்கிறது எப்படி ஒரு தாய்க்கும் ஒரு கருவில் இருக்கிற குழந்தைக்கும் இடையில ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு மெல்லிசான வயர் போன ஒரு சின்ன ஒரு தொப்புள் கொடி ஒன்று இருக்கும். கண்ணுக்கு தெரியும், வெளியே வந்தோடனே தெரியும். அது சின்னதாக மயிரிலையில் ஆரம்பிச்சுதான் பெருசு பெருசாக வருவாங்க. அதுக்குள்ள ஒரு ரத்த சப்ளை ஆகும். அந்த ரத்த சப்ளை ஆகித்தான் அந்த குழந்தை வளரும். அந்த குடல் துண்டிக்கப்பட்டா அந்த குழந்தை வளருமா? எத்தனை விளங்குது? எந்த கருவாவது வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்மா மூலமா சாப்பாடு ஊட்டப்படலைன்னா அந்த குழந்தை வளருமா? கிறிஸ்துவுக்குள் நம்மை பெற்றெடுத்திருக்கிற தேவன், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம தாய் நம்ம அம்மா சிந்தின ரத்தம் கொஞ்சம் ரத்தம், ஆனால் அதுவே விளையாடப்பட்ட ரத்தம். தாயுடைய அன்புக்கு எதையும் ஈடுபடுத்த முடியாத அளவுக்கு அவங்க நமக்காக ரத்தத்தை சிந்தி எடுத்து தான் நம்மளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ரத்தத்தை விட விளையாடப்பட்ட ரத்தம் நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தம். உங்களுக்கும் எனக்கும் அவர் தம் ஜீவனை கொடுத்து மொத்த ரத்தத்தையும் சிந்தினார். என்ன பண்ணோம் சொல்லுங்க? எங்க சபை அப்படின்னா உங்க சபைங்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? லிங்க் ஏதாவது இருக்கா? என்ன லிங்க் இருக்கு? ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு லிங்க், தொப்புள் கொடி லிங்க் இருக்கிறது மாதிரி ஒரு லிங்க் இருக்குதா? எங்க சபைன்னு எப்படி சொல்லுவீங்க? என்ன தொடர்பு இருக்குது? அந்த சபை வளர்ச்சியில் ஏதாவது உங்களுக்கு தொடர்பு இருக்குதா? இந்த சபையினுடைய காரியங்கள்ல வளர்ற காரியங்கள்ல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குதா? என்ன தொடர்பு இருக்குது?